சேகர் தன்னை விட அதிகமாக படித்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாணமான புதுசில் இவங்க 2 பேருக்குள்ள காதல் தான். ஹனிமூன் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஊருக்கண்ணு பட்டுடுமங்கிற அளவுக்கு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஊருக்கண்ணு பட்டுச்சோ இல்லையோ, ஆனால் ஒருத்தியோட கண்ணு பட்டுச்சு. அது வெளியாட்கள் கூட இல்லைங்க, அது அவனோட அக்கா தான். அவன் உடன் பிறந்த அக்கா தான். அவனோட சொந்த அக்கா மகள் ஒருத்தி கல்யாணத்துக்கு ரெடியாக இருந்தா. அவளை தான் தன்னுடைய தம்பிக்கு கட்டி வைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாளாக ஆசையும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தன்னுடைய தம்பி ஒத்துக்கலை. அதாவது சேகர் ஒத்துக்கலை. அக்கா, நான் அவளை சின்ன வயசுலேயே தூக்கி வளர்த்தங்கா. அவளை போய் நான் எப்படிக்கா கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அக்கா குழந்தை எனக்கும் குழந்தை மாதிரி தான் சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க மறுத்துட்டான். நானே எனக்கு வெளியே வேறு இடத்துல பொண்ணை பார்த்து நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அக்கா மகளை கட்டிக்கவும் மறுத்துட்டான். அக்காவுக்கு இது ரொம்ப வருத்தமாகவும் போச்சு. ஏன்னா பிறந்த வீட்டில் நமக்கு ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னு அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டா. அதுக்காகவே தன்னுடைய மகளை தன்னுடைய தம்பிக்கு கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் நினச்சிக்கிட்டே இருந்தா. ஆனால் அவளோட ஆசையோ நிராசையாக போயிடுச்சு. அதனால் அவளுக்கு அவனுடைய சம்சாரத்தை பார்த்தாலே பிடிக்காது. அந்த பிள்ளைய பிடிக்கவே பிடிக்காது. அப்பப்போ வீட்டுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா. இவனுக்கும் அக்கா மகளை தான் கல்யாணம் பண்ண இஷ்டமில்லையே தவிர அக்கா மேலே ரொம்ப ரொம்ப பாசமாகவும் இருந்தான். அக்கா தான் இவனை எடுத்து வளர்த்தது. அதனால் பாசமும் நம்பிக்கையும் மரியாதையும் இவன் அதிகமாகவே வச்சுருந்தான். இதை தான் அக்கா தனக்கு சாதகமாக பயன்படுத்தவும் ஆரம்பித்தா. வீட்டுக்கு வரப்போ எல்லாம் தம்பிக்கிட்ட புகார் பண்ண ஆரம்பித்தா. உன் பொண்டாட்டி அப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா, என்னெல்லாம் பண்ணுறா தெரியுமா, என்னை மதிக்கிறதே இல்லை, என்னை கவனிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள். அதனால் 2 பேருக்கும் நடுவில் நிறைய சண்டைகளும் வர ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனைகளை தினமும் பெருசாக்குறதே அக்காவுடைய வேலையாகவே போச்சு. அதனால் சண்டையும் அதிகமாச்சு. இதுக்கு நடுவில் அவன் புதுசாக ஒரு வீட்டையும் கட்டினான். அதுக்கு கிரகப்பிரவேசத்தையும் வச்சான். எல்லாத்தையும் முறைப்படி அழைச்சான். அதில் ஒரு வில்லங்கத்தையும் அவருடைய அக்கா உருவாக்கினான். பத்திரிக்கையை வைக்க அவன் அவளோட பொண்டாட்டியை கூப்பிட்டான். ஆனால் அவளோ அதுக்கு மறுத்துட்டா. உங்கள் அக்கா சும்மாவே என்னை சண்டை இழுக்கும், நான் வந்தால் ஏதாவது பிரச்சனை பண்ணும், நீங்களே தனியாக போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துடுங்கன்னு சொன்னான். இவனும் சரி என்ன பண்ணுறது, அக்காவும் ஏதாவது பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கா, நம்ம தனியாக போய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பத்திரிக்கையோட போனான். இதே அக்காக்காரி நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டா. உன் பொண்டாட்டி மகாராணி வரலையான்னு சொல்லி கேட்டு அதுக்கும் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தா. அதுக்கு அவன் இல்லைக்கா, என் அக்கா பொண்டாட்டி வரணும் தான் நினச்சா, ஆனால் அவளுக்கு கடுமையான வயிற்று வலி, அதனால தான் அவன் வரலன்னு சொல்லி சமாளித்தான். அதையும் பிடிச்சிக்கிட்டா. எங்கள் வீட்டுக்கு வரலனா மட்டும் அவருக்கு வயிற்று வலி எல்லாமே வந்துடும், ஒரு ராணிக்கு என்ன அப்படின்னு சொல்லி தம்பியை திட்டுனா. எங்களை மதிக்கிறதே இல்லை, நீனும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி தம்பி கூடயும் சண்டை போட ஆரம்பித்தா. இவனும் ஒரு வகையாக எப்படியோ தன் அக்காவை சமாதானப்படுத்தி பத்திரிக்கையும் கொடுத்துட்டு வந்தான். விசேஷத்துக்கு முதல் நாளே அக்காக்காரி தான் குடும்பத்தோடு வந்துட்டா. இவன் எல்லோருக்குமே பட்டு சேலை எடுத்து வச்சுருந்தான். அக்காக்காரி பிரச்சனை பண்ணணும்னு எல்லா சேலையும் பார்த்துட்டு இவன் பொண்டாட்டிக்கு எடுத்து வச்ச அந்த சேலை தான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சா. இதை பார்த்ததுமே அவனுடைய சம்சாரத்துக்கு அழுகலையாக வந்துச்சு. அவள் இந்த சேலையை ரொம்ப ஆசையாக பார்த்து எடுத்து வச்சுருந்தா. இந்த சேலையை தான் ஃபங்க்ஷனுக்கு உடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி ஜாக்கெட் எல்லாம் தச்சு ரெடியாக வச்சுருந்தா. ஆனால் தான் அதிகமாக பாச வச்ச அக்கா இப்படி திடீர்னு அந்த சேலை தான் வேணும்னு சொன்னதால் வேறு வழியே இல்லாமல் அவன் போய் தான் சம்சாரத்துக்கிட்ட சொல்லி அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்த சேலையை தான் அக்கா கிட்ட கொடுத்துட்டுன்னு சொல்லி வற்புறுத்தினான். உங்களுக்கு இதை வேலையே போச்சு, உன் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் உங்களுக்கு சரியாகப்படுது, நான்லாம் உங்களுக்கு ஒரு மனுஷியாவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கணவன்கிட்ட சண்டையும் போட்டா. உனக்கு நான் இதை விட காஸ்ட்லியாக ஒரு நல்ல பட்டு புடவை வாங்கித்தரேன், இப்போதைக்கு இதை என் அக்கா கிட்ட கொடுத்துரு, அவள் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கா, எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கெஞ்சினான். இப்போதைக்கு அக்காவுக்கு வாங்கின புடவையை நீ எடுத்துக்கோ, அந்த புடவையை அக்கா கிட்ட கொடுத்துருன்னு சொன்னான். அவளும் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டா. அந்த புடவையை எடுத்துகிட்டு டேபிள் மேலே தூக்கி போட்டா. இந்தா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். இதை பார்த்ததுமே அக்காக்காரிக்கு கோபம் தலைக்கேறிச்சு. அவள் என்ன மரியாதையோட நடத்தலை, மரியாதையாக தட்டில் வச்சு அவள் கொடுக்கல, அவள் டேபிளில் தூக்கி போட்டு போகிறா. நான் என்ன பிச்சைக்கறியாக தூக்கி போட்டு போகிறத எடுக்கிறதுக்கு, பொறுக்கிக்கிட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி தம்பிக்கிட்ட சண்டை போட்டா. உன்னோட அக்கா உன்னை தூக்கி வளர்த்தவங்கன்னு விட்ட போட்டா. இவனும் தான் பொண்டாட்டியை சமாதானம் பண்ண ட்ரை பண்ணான். அவள் முடியாதுன்னு சொல்லிட்டா. நீங்கள் வேணால் உங்கள் அக்காவுக்கு போய் மரியாதையோட கொடுங்கன்னு சொல்லிட்டா. இவனும் வேறு வழி இல்லாமல் அதை தட்டில் வச்சு, அக்கா இந்தாக்கா தப்பா எடுத்துக்காத, நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி தட்டில் வச்சு புடவையை கொடுத்தான். அக்காக்காரிக்கு உடனே கோபம் பற்றிக்கிச்சு. அவளும் கோச்சிக்கிட்டு அழுகையை போட்டுட்டு உடனே கிளம்பிட்டா.
என்னை மதிக்காத இந்த வீட்டில் எனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ணலை. அவள் கிளம்பி போயிட்டா. இப்போ இவனுக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. நேராக பொண்டாட்டிக்கிட்ட போய் உன்னால தானே அக்கா கோபிச்சிட்டு போயிருச்சு, வா அவங்க வீட்டில் போய் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டான். எனக்கு அவங்க அம்மா மாதிரின்னு எவ்வளோ சொல்லி கெஞ்சி பார்த்தான். ஆனால் அவளோ தீர்மானமாக சொல்லிட்டா. முடியாதுன்னு சண்டை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு பேருக்குள்ள. அவள் இவனை விட அதிகமாக படித்தவ, இவ கொஞ்சம் கம்மி தான். நீ அதிகமாக படித்ததால் திமிரா பேசுகிற, இதுவே படிக்காத பொண்ணுன்னா இப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு இவன் சொல்ல, ஓ அப்படியா, அவள் சொன்னா நான் ஒன்றும் உன்னை கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிற்கலை, நீங்கள் தான் வந்து எங்கள் வீட்டில் கெஞ்சினீங்க அப்படின்னு சொல்லி இவ சொன்னான். அப்போவே சொன்னேன் எங்கள் அம்மா கிட்ட, ஒன்றுமே எனக்கு கீழே படிச்சிட்டவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன். அவங்க தான் கேட்காம உங்களை என்னை கட்டி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி கண் கலங்கினான். இவனுக்கு தன்மானம் சுட்டது. ஆமாம், நான் படிக்காதவன் தான், நீ இப்போ கூட இங்கே இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே, வெளியே போ, உங்கள் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லி வெளியே தள்ள முயற்சி பண்ணான். அவள் மறுக்க ரெண்டு பேரும் கட்டி புரண்டு சண்டை போட்டாங்க. அதில் அவள் முடியை பிடிச்சி இழுக்க அவள் வலி பொறுக்க முடியாமல் கையை கடிச்சிட்டா. இவன் நாய் மாதிரி கடிக்கிறான்னு எட்டி உதைச்சான். அதில் அவள் மயங்கியே போயிட்டா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. தண்ணியை கிண்ணத்தில் எடுத்துகிட்டு தெளித்து பார்த்தா அவள் முழிக்கவே இல்லை. உடனே அவன் பயந்து போய் இந்த விஷயத்த உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அரை மணி நேரத்திலேயே அவனுடைய அப்பாவும் அம்மாவும் ஓடி வந்தாங்க. வீட்டுக்குள்ளே தரையில் அவளுடைய மக கிடக்கிறத பார்த்துட்டு அதிர்ந்து போயிட்டாங்க. தண்ணியை மூஞ்சில் தெளித்து தட்டி கொடுத்தாங்க. மெல்ல மெல்ல கண் திறந்தாங்க. அப்போது அவள் சொன்னா, இவன் கூட நான் இனி வாழவே மாட்டேன், இவன் நடுராத்திரிலே என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறான்னு அழுதா. அவங்களுக்கு அவனோட அக்கா விஷயத்தை ஏற்கனவே சொல்லியும் இருந்தா. அதனால் அவங்க சீக்கிரமாகவே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மகளை தான் திட்டுனாங்க. நீ என்ன முதல்ல பண்ணினேன்னு கேட்டாங்க. அப்போ அவன் கடித்த இடத்தையே காமிச்சான். பல்லு பதிஞ்சிருந்தது தெளிவாகவே தெரிஞ்சிச்சு. இப்படி நாய் மாதிரி கடிச்சா எப்படி வீட்டுக்குள்ளே வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். இதுக்கு நடுவுலையே அவனோட அக்காக்காரியும் கரெக்டாக இந்த விஷயம் தெரிஞ்சு வந்துட்டா. அவள் வரத்துக்கும் இவன் தான் கடிப்பட்ட இடத்த காமிக்கிறதுக்கும் ரெண்டுமே சரியாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அக்காக்காரி ஓன்னு அழ ஆரம்பித்தா. என் தம்பியோட கையை இப்படி நாய் மாதிரி கடிச்சு வச்சிருக்காளேன்னு கத்துனா. அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலை. அதுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கிறவருக்கு சத்தம் கேட்டு அவரும் வந்துட்டார். அவருக்கு இந்த கூத்தெல்லாம் முன்பே கொஞ்சம் தெரியும். அப்போது அக்காக்காரிக்கு வீட்டில் இருந்து அவள் பிள்ளைங்க ஃபோன் பண்ணிச்சு. எங்கம்மா போயிட்ட, ராத்திரியில் எங்களுக்கு பயமாக இருக்குமா, உடனே வாமான்னு சொல்லிச்சு. அக்காக்காரியும் உடனே சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டா. அப்போது எதிர்த்த வீட்டுக்காரர் சொன்னார், தம்பி உங்கள் அக்கா தன்னோட குழந்தைங்க கூப்பிட்ட உடனேயே உன்னை அம்போன்னு விட்டுட்டு கிளம்பிட்டா பார்த்தியா, ஏன்னா அது அவளோட குழந்தை பாசம். நீ உனக்காக அம்மா அப்பா சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த உன் பொஞ்சாதியை விட்டு கொடுக்கலாமாப்பா? உங்கள் அக்கா வேணும்னே சண்டை வளர்க்குது, அதை நீ தான் புரிஞ்சுக்கணும். கணவன் மனைவியாகவும் மனைவி கணவனையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் கூடாது. நீங்கள் அடிச்சுக்கங்க, சண்டை போட்டுக்கங்க, சந்தோஷமாக இருங்க, அது உங்களுக்குள்ளே இருக்கணும். அடுத்தவங்கக்கிட்ட மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ தான் குடும்பம் நடக்கும், நல்லாவே இருக்கும். அதை புரிஞ்சுக்கோ ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லி அவர் அட்வைஸ் பண்ணார். அதே மாதிரி கணவன் வீட்டு ஆளுங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் சமாளிக்கிறதுல தான் ஒரு பொண்ணோட சாமர்த்தியமே இருக்குது. புருஷன் இக்கட்டான நேரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வளைஞ்சி சமாளிக்கணும்னு சொன்னார். அப்போது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. தான் பேசினது நடுராத்தில் வெளியே தள்ள முயற்சித்தது எல்லாமே தப்புன்னு உணர்ந்துக்கிட்டான். அதே மாதிரி தான் பேசினதும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவளும் புரிஞ்சுக்கிட்டா. ரெண்டு பேரும் தலை குனிஞ்சு நின்னாங்க. சரி நாம் கிளம்புவோம், இனிமேல் அவங்க பிரச்சனையை அவங்களே தீர்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புனாங்க. ரொம்ப நன்றிங்கன்னு அவளோட அப்பா அம்மாவும் அந்த பெரிய எதிர் வீட்டுக்காரருக்கு நன்றியும் சொன்னாங்க. அவள் சொன்னா, அப்பா அம்மா நீங்களும் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே வெளியே கிளம்புனதும் அந்த வீட்டுக்குள்ளே லைட்டெல்லாம் அமர்ந்துச்சு. அங்கே பேச்சுக்கு இடமே இல்லை. அவனோட பொஞ்சாதி மறுநாள் அக்காக்காரி வந்த உடனே அவள் காலில் விழுந்து கும்பிட்டா. அப்போ அவள் சொன்னா, நீங்கள் எனக்கு அம்மா மாதிரி, என்னை உங்கள் மகளாக நினச்சி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னான். வீட்டில் ஒரு ஓரமாக நின்று இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். மனைவியோடைய செயலை பார்த்து கணவன் ஆகா வளைஞ்சு கொடுப்பது எப்படின்னு தான் பொண்டாட்டி கற்றுக்கிட்டாலே, படித்தவ தாயா என்று தன் மனதுக்குள்ளேயே அவளை மெச்சியும் கொண்டான். அக்காக்காரி கண்ணிலையும் தண்ணீர் வந்துருச்சு. ஏன்னா அவளுக்கும் ஒரு மகள் இருக்கிறாளே, அதான்.
இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.